சொல்லுங்க, பட்டுக்கோட்டை தொகுதியுடைய நிலவரம் என்ன? நீ ஒழுங்கா செய்யலையா, சரி போ அடுத்தவருக்கு ஓட்டு, இந்த வாட்டி உனக்கு இல்ல போ, நம்ம மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3 முறை தோத்து போனவரு மக்கள் அதிருப்தியில இருந்ததுனால தோத்து போயிருக்காங்க. மக்களை போய் சந்திச்சாதானே அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கடந்த முறை அண்ணாதுரை அங்க ஜெயிச்சாரு, 17,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. எதிர்த்து டஃப் கொடுத்தது கட்சிக்குள்ளேயே உன சீட்டு கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா, ஒரு 10,000 குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு, ஒரு குடும்பத்துக்கு 3 ஓட்டுன்னு வைங்களேன், 30,000 ஓட்டு அவர் பாக்கெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பார்ட்டி யாருன்றதை வச்சுதான் வெற்றி தோல்விங்கிறது தீர்மானமாகும். ஆப்போசிட்ல மறுபடியும் களம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி அலசல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டுக்கோட்டை தொகுதி. யாஸ்மின் சொல்லுங்க, பட்டுக்கோட்டை தொகுதியுடைய நிலவரம் என்ன? பட்டுக்கோட்டை அப்படின்னாலே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நெற்களஞ்சியம், மண்ணின் மைந்தர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய, அதையும் தாண்டி அரசியலும் புரிதல் வச்சிருக்காங்க. இதோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடிக்கடி மாற்றத்தையே எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அங்க இருப்பாங்க. நம்ம நினைச்சிடலாம் விவசாயம் தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு, அதுதான் ஒரு பொய்யான கருத்து. அவங்க அதையும் தாண்டி மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாருங்களேன், ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் வந்திருக்காங்க, திமுக வந்திருக்காங்க, அதிமுக வந்திருக்காங்க, தமாக வந்திருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி வரணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய மாற்றி வரணுங்கிறது இல்ல. இந்த முறை அங்க திமுக ஜெயிக்கும், அங்க இருக்க எம்எல்ஏ ஒழுங்கா வேலை செய்யலன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டி அவரை மாத்திட்டு அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. தொடர்ந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் மாறி மாறி வர்றதுதான். ஏன்னா மக்கள் அங்க கிளவரா இருக்காங்க. ஒரு கட்சிக்கு மட்டுமே தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு இல்லாம, ஏன்னா உழைக்கும் மக்கள்ல அவங்களுக்கான தேவைகள் அங்க நிறைவேறாத போது அவங்க டக்குன்னு மாற்று முடிவு எடுத்துருவாங்க. நீ ஒழுங்கா செய்யலையா, சரி போ அடுத்தவருக்கு ஓட்டு, இந்த வாட்டி உனக்கு இல்ல போ, நம்ம மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கிளவரான மக்கள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள், ஆனா ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த முறை அண்ணாதுரை அங்க ஜெயிச்சாரு, 17,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. எதிர்த்து டஃப் கொடுத்தது தமாக, அதிமுக கூட்டணியில தமாகவில் ரங்கராஜனுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 3 முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் கூட அங்க மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு இல்லை, ஒழுங்கா வேலை செய்யல. தொடர்ந்து அவர் மேல பெரிய அதிருப்தி தான். அதனால ஈஸியா அண்ணாதுரை வின் பண்ணாரு அப்படின்றதான் சொல்லணும். ஆனா இந்த வாட்டி அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியில மக்கள்